அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. எங்க அண்ணன் ராகுல வந்து பாருங்க. சோ அதெல்லாம் நடக்காம தடுக்க வேண்டியது யாரோட வேற? அப்புறம் வந்து டிஃபீட்னா அதை பாருங்க, அரசியல்வாதிகளை மட்டும் நீங்க அப்படி தப்பா எடை போட்டுறாதீங்க. கூட்டணி கட்சிகள் நாங்க 20 வச்சுக்கிறோம் 30 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். We have with us guest Mr. Arunkumar G from the Daily Punch. Happy New Year, sir. உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். ஸோ ஒரு இனிய மாலை இப்போது சந்திக்கிறோம். அண்ட் முதல்ல உங்களை வந்து நன்றி தேங்க்ஸ் சொல்கிறோம் ஃபார் யுவர் டைம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். இப்போ கடைசி வீடியோ பார்த்தேன்னா இந்த மாதிரி என்டிஏக்கு ஏறுமுகம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா திமுக தைரியமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பணபலம் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அதை வச்சு இது கடைசி நிமிஷத்துல வந்து பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்ப பாண்டிச்சேரியில நீங்க பாத்தீங்கன்னா வந்து 80% ஓட்டு போட்டிருக்காங்க. அது நியூஸ் பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் மணி பவர் தான். அதனால பணம் பயங்கரமா பணம் பாஞ்சிருக்கு, அதனால பீப்புள் ஹேவ் வோட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திமுகவோட பணபலத்தை மீறி என்டிஏ வந்து போக முடியுமா? உங்க பார்வை என்ன சார்? ஒரு கட்சியுடைய பணபலம், அதுலயும் திமுகவுடைய பணபலம் அப்படின்றது என்ன இப்பதான் புதுசா வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி அந்த திருமங்கலம் ஃபார்முலாலாம் நம்ம பார்த்தது இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியை இழந்தது இல்லையா? மறுபடியும் 16லயும் தொடர்ந்து ஆட்சியை இழக்கவில்லையா? அடுத்தது பாண்டிச்சேரியில வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நேச்சுரலி இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு வந்த பிறகு இறந்து போனவர்கள், இடம் மாறி போனவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் நீக்கப்பட்ட பிறகு நேச்சுரலா அது வந்து இன்க்ரீஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்றத வச்சு பார்க்கும்போதுதான் நிஜமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல போனதர? ஏன்னா அங்க என்னங்க அப்படி ஒரு 10 லட்சம் பேர் கூட இல்லைங்க மொத்த ஓட்டர்ஸ். இங்க நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதியே மிகப்பெரிய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி. அங்க ஒட்டுமொத்தமே வந்து 9 சில்லறதான் லட்சங்கள் ஓட்டர்ஸ். அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் பாண்டிச்சேரியில வந்து ஓட்டு பதிவுன்றது தொடர்ந்து அது நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். பட் இங்க பணபலம் மட்டுமே ஜெயிக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாதுங்க. அதாவது இப்போ என்டிஏ ஏறுமுகத்தில் இருக்கின்றது அப்படின்னா இது நிறைய அறிகுறிகள், சமிகைகள் நமக்கு தெரிகின்றன. ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்க பிடிஆர் அவர்களே வந்து பதட்டத்துல இருக்கிறது நமக்கு தெரியலையா? என்னென்னவோ சொல்றாரு அவர். சோசியல் மீடியா போஸ்டுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை வந்து அவருடைய போஸ்ட்ல கொஸ்டின் கேட்டதுக்கே பிளாக் பண்ணிட்டு போட்டார் அவர். அப்படி இருக்கவரு ஏதோ போட்டாங்க அப்படின்றதுக்காக அதோட விட்டுட்டு போகாம அதுக்கெல்லாம் வந்து மனக்கெட்டு இவ்வளவு பதில் சொல்லிட்டு அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சுந்தர் சி வந்து இம்பாக்ட் பிளேயர் மாதிரி ஆயிட்டாரு. பயங்கரமா கலகி நிக்கிறாரு அவரு. இந்த கலகலப்பு மசாலா காஃபே எடுத்தாரோ என்னோ தெரியல, பயங்கரமா கலகலத்து போய் நிக்குது திமுகவுடைய பிரச்சாரம் அப்படின்றது. அடுத்தது நிறைய இடங்கள்ல திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்றது நல்லாவே தெரியுது. மக்களுடைய எதிர்ப்பு அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் மத்தவங்க இவங்க போகும்போதே வந்து ஜனங்க உள்ள வராதிங்க அப்படின்லாம் சொல்றதையும் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் மேட்ச் பிக்சிங்கு இல்ல செட்டப்புங்க இவங்க ஆளுங்க வச்சு செய்யறாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அப்படிலாம் வந்து ஒரு அமைச்சரை எதிர்த்தோ இல்ல ஒரு ஆளுங்கட்சி கேண்டிடேட்டை எதிர்த்தோ இந்த மாதிரி செட்டப்ல செய்யறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். சோ எதிர்ப்பு இருக்கின்றது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து இவ்வளவு நாளா இல்லையா, இப்ப மட்டும் வந்ததானா? இத்தனை நாளாவும் இருந்திருக்கு. அதை யாரும் மீடியால யாரும் எடுத்து சொல்லல. ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே பாலும் தேனும் ஓடுகின்றதுங்க. சென்னையில வந்து மழை பெஞ்சா தண்ணியே நிக்காதுங்க. ஏன் ஒரு காலத்துல அவ்வளோலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சென்னையில வெள்ளம் வந்து நிக்குது, மழை பெஞ்சு நிக்குது, ரோட்ல தண்ணி நிக்குது அப்படின்னா நல்ல மழை, இளையராஜா பாட்டு, கையிலே ஒரு கோப்பை டீ இப்படின்னு ட்வீட் போட்டவங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள். இப்படி ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஒரு அண்டா குண்டா சொம்பு அடுக்கு சட்டி அப்படின்னு அடிச்சிருந்தாங்கன்னா அப்புறம் எல்லாம் சித்தார்த்தர் மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளில வரும்போது ஐயோ மூப்பு பிணி மரணம் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இல்ல ஏன்னா இப்ப ஸ்டாலினை பார்த்தோம்னா நான் 8,000 ரூபாய் கூப்பன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து விரும்புறாங்க அப்படி இப்படிங்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட பாருங்க, ஸ்கீம்ஸ் ரொம்ப அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் வந்து போர் அடிச்சு போயிருங்க. ஒரு 1000ன்றது, ஒரு 2000ன்றது, ஒரு 2500ன்றது. முதல்ல இந்த 1000 ரூபாய் அப்படின்ற ஸ்கீமை வந்து சொன்னது கமலஹாசன். ஆனா அது எடுபடல. அதனால ஒரு கட்டத்துல இது போர் அடிச்சு போயிருங்க. எவ்வளவுதாங்க நீங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? இந்த காசை வச்சுட்டு அதை பாருங்க. அதுல யாரோ ஒரு வீடியோ போட்டாங்க. அது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்தோ இதுல இருந்தோ வராராம். வரும்போது ரூபி வாங்கிட்டு வந்தாராம் காதுக்கு போடுறதுக்கு. ஆனா வீட்டுல கேஸ் வாங்குறதுக்கு காசு இல்லையா. ஐயோ பாவம், ரொம்ப ஏழை. இந்த மைடியர் மார்த்தாண்டன் படத்துல அவர் தான் சொல்லுவார், நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க அப்படின்னு பிரபு சொல்வாரு. உடனே கூட இருக்கவர் கேட்டோன்னு எவ்வளவு சொல்லாங்க. வெறும் 40,000 ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னு. எங்க அப்பா, நீங்க பெரிய ஏழை தான் அப்படின்னு கவுண்டமணி. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியல, யார் போட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப தமாஷா இருந்தது. போதா வரைக்கும் அதுல கொடுங்கோல் ஆட்சி வேற அப்படின்னு வேற சொல்றாங்க. நாங்க சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்கு காசு இருக்குது. அது கான்செப்ட் கரெக்ட், எக்ஸிக்யூட் பண்ணது சரியில்லை. யார் இருக்காங்களோ புண்ணியமா இருந்துட்டு போட்டோம். நம்பிக்கை எல்லாருக்கும் தாங்க இருக்குது, யாருக்கு தான் இல்ல. எங்க அண்ணா ராகுல் காந்திக்கு இல்லாத நம்பிக்கையா? ஒவ்வொரு தடவையும் இத்தனை வருஷமா நான் தான் பிஎம் அவர் நம்பி நிற்கிறாரு. இதை விட ஒரு நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு இந்த உலகத்துல நீங்க வேற யாருமே காமிக்க முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ராஜா வந்து தோத்துட்டு உள்ள இருந்தாராம், ஒரு சிலந்தி வந்து வழுக்கி வழுக்கி போயிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து அவர் உடனே வந்து மறுபடியும் நாட்டை பிடிச்சாரா அப்படின்வாங்க. அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. எங்க அண்ணன் ராகுல வந்து பாருங்க, இவ்வளோ தோத்து போயும் செஞ்சுரி போட போறாருன்னு நினைக்கிறேன் தோல்வியிலேயே. என்ன நம்பிக்கையாகிறாரு, நான் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு. அதனால நம்பிக்கைன்றது வேற, நடைமுறைன்றது வேற சுவாமி. நம்ம சேனல்ல வந்து நம்ம பிஜேபி பிளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். பட் இப்ப ராகுலுக்கும் இவருக்குமே முட்டிக்கிட்டு இருக்கு, எம்கே ஸ்டாலின் முட்டிக்கிட்டு இருக்கு. வராம இஸ் அவாய்டிங் த்ரூ கமல் மூலமா வந்து ஒரு மீட்டிங் போட போறாங்க சேலத்துல. அதுல வந்து ராகுல் வந்து கலந்துக்க வைக்கணும்னு பாக்குறாங்கன்றாங்க. பட் அவர் ராகுல் கலந்துப்பாரா இதுல வந்து ஒரு முழு மனசோட? அவர் வந்தாலும் வந்து யூஸ் இருக்குமா? அதாவது கமல் அவர்களுடைய கூட்டத்துல ராகுல் கலந்துக்கினாருன்னா எப்படி இருக்கும் நான் சொல்லவா? முன்னாடிலாம் அம்புலி மாமால வந்து போட்டோ போட்டி அப்படின்னு ஒண்ணு வரும். ஒரு 2 படம் குத்துருவாங்க. அத ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி 2 வாசகம் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுப்பாங்க, 5 ரூபாயோ 10 ரூபாயோ. இப்போ கமல் ராகுல் 2 பேரும் ஒரே மேடையில பேசினாங்கன்னா அது எப்படி சொல்லணும்னா, கமல் வந்து எதையுமே புரியாம பேசுவார், ராகுல் எதையுமே புரிஞ்சுக்காம பேசுவார். போதுமா? சூப்பர் சார். அதான் கரெக்ட். யாருக்கும் புரியாத மாதிரி பேசுறதுதான் கமல் ஸ்டைல். கரெக்ட். இவரை வந்து இஷ்டமா எடுத்து விடுறதுதான். பட் இது வந்து ராகுல் காந்தியோட இல்ல சுவாமி. அதாவது ராகுல் காந்தியோட அட்வைசர்ஸ் கிளீனா சொல்லிட்டாங்க. அது பாருங்க, இந்த தடவை இங்க திரிணாமுல் காங்கிரஸும் இங்க டிஎம்கேவும் ஜெயிச்சதுன்னு சொன்னா 29க்கு முன்னாடியே அவங்களை எல்லாம் காங்கிரஸ் கைட்டி விட்டுருவாங்க. இல்லையா காங்கிரஸ் மைனஸ் ராகுல் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சோ இது வேலைக்கு ஆகாது. இவங்க 2 பேரும் தோத்தாதான் உங்களுடைய வேல்யூ என்னன்றது புரியும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எல்லா அலையன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கேம்பெயின் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப கூட யாரோ சொல்லலையா, இல்ல அவருக்கு வந்து தாவேகா பக்கம் போவதற்குத்தான் ஆசை அப்படின்னு. சோ அவர் கரெக்டான, எனக்கு தெரிஞ்சு அவர் லைஃப்லயே முறையா கரெக்டா எடுத்த டிசிஷன் அதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஹைகமாண்டுக்கு மேல ஒரு ஹையர் கமாண்ட், ஹையஸ்ட் கமாண்ட் அப்படின்லாம் இருக்கு இல்லையா காங்கிரஸ்ல. அதனால அவங்க முடிவெடுத்து இல்ல திமுகவோட தான் போறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் போக மாட்டேன் அப்படின்னு. யாரோ மேபி நம்ம கமல்ஹாசன் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஔவையார் தானே சொன்னாங்க, மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி வரும் அப்படின்னு. 4 கோடி பாட்டு எழுதினுவாங்கன்னாங்களா, அதுல 1 கோடி இதை சொன்னாங்க. இதை ஒரு வேற டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரான்னு தெரியல. அதனால தான் அவரு வரல போல இருக்குது. கமல்ஹாசன் அவர்களுடைய கூட்டத்துல கலந்துன்னு என்னங்க இருக்குது? முதலமைச்சரோட கலந்துக்கணும். ஒரு ப்ரோன்வாரு ஒரு ட்வீட் போடும் போது பிறந்த நாள் வாழ்த்துக்கு சகோதரர் அப்படின்லாம் சொல்லுவாரு. இன்னைக்கு ஒண்ணுத்துமே காணும். அதான் 2 பேரும் வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இன்னொரு நியூஸ் கூட படிச்சேன். தட் இஸ் ஆர்எஸ்எஸ் வந்து ஹாஸ் மெட் ஒன்ஸ் பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் நம்ம சபரீசன் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிப்போம்,
நீங்க ரொம்ப எதிர்ப்பா இல்லாம நாங்க காமிச்சுப்போம், நாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டீலும் வந்து இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு ராகுலுக்கு. அதனாலதான் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு டிஎம்கே. அதுவும் ஒரு ரூமர். ஸோ வி டோன்ட் நோ, ரைட்? இல்ல நீங்க படிச்சது நியூஸ் இல்ல, அது யாரோடையோ சொந்த வியூஸ். இல்ல துக்ளக் தான் சார் படிச்சேன் சார். ஐ ரிமெம்பர் ரீடிங் துக்ளக் தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். துக்ளக்ல இதுல ஒன்னா படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நாட் வித் பிஞ்ச், வித் பக்கெட் ஆஃப் சால்ட் தான் நான் எடுத்துப்பேன். இதையெல்லாம் நான் வந்து கிட்டவே சேர்த்துக்க மாட்டேன், விட்டுருங்க. பட் இப்ப என்டிஏ ஏறுமுகம் இருந்தா கூட சார், இப்ப பிஜேபியே பாத்தீங்கன்னா அவங்க சான்சஸ் எப்படி நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்ப 27 சீட் நிக்கிறாங்க, 25, 27, 25 நிக்கிறாங்க. சோ இல்ல பாருங்க, இந்த நம்பர் கேம்ஸ் எல்லாம் நான் போக விரும்பல. அண்ட் இதுதான் நேற்றுக்கே சொன்னேன், 2 weeks இஸ் a very long time in politics அப்படின்னு. அதே மாதிரிதான் 2 days. ஸோ அந்த கடைசியில ஒண்ணு சொல்லியிருப்பேன், எதுவும் டிராஸ்டிக்கா மாறாத வரைக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னீங்க பணபலம் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நடக்காம தடுக்க வேண்டியது யாரோட வேலை? எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ், அதுக்கப்புறம் மேக்ரோ மினி என்னென்ன அப்சர்வர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அதை பார்க்கணும். இதுக்காகத்தான் வந்து காவல்துறையிலேயே வந்து டிஜிபி அவங்க மாத்திருக்காங்க. ஏன்னா மாத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் வந்து ரெகுலர் டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாரு. இப்ப அந்த எலெக்ஷன் நேரத்துல இவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது, மானிட்டர் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. இதுல ஏதாவது தவறு நடக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க வேண்டியது எதிர்கட்சிகள் வேலை, பாஜக, அதிமுக இவங்களுடைய வேலை. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீஃப் செக்ரட்டரி மாற்றம் இது போதுதான் வந்து முதலமைச்சர் என்ன எலெக்ஷன் கமிஷன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொன்னாரே தவிர, அதுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. சொல்ல போனா வெஸ்ட் பெங்கால்ல ரைட் ஃப்ரம் த டே 1 ஆர் டே -1 கூட சொல்லலாம், எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டா சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த எஸ்ஐஆர் விஷயத்துல வினானு குற்றச்சாட்டு, கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஆர்கியூ பண்ணிருக்கிறாங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்ச இங்க வந்து எஸ்ஐஆர் பத்தி யாருமே எதுவுமே பேசல. பாத்தீங்களா? வந்தப்ப சொன்னாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல எஸ்ஐஆர் பத்தி திமுக தரப்புல யாரும் பேசல. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் எஸ்ஐஆர் டுபாக்கூர், இங்க மட்டும் ஓகேவா? கோர்ட்லயே இந்த தரப்புல இருந்து ஆர்குமெண்ட் வைக்க மாட்டாங்களா? பாருங்க சார், இவங்க கட்சி கூட்டணி தான் இருக்குது, அங்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க மட்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த சான்சஸ் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போனாங்க. கேம்பெயின்ல வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த கேம்பெயின் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லா இடத்துலயும். அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மற்றவங்க, கிரவுண்ட் வேலை செய்யணும். எதிர்த்தரப்புல இருந்து இந்த பட்டி வைக்கிறாங்க அது மாதிரி அப்படின்னும் போது அதையெல்லாம் சரியா கவுண்டர் பண்ணணும். இந்த பேட்டிங்கும் நல்லா இருக்கணும், பவுலிங்கும் நல்லா இருக்கணும், ஃபீல்டிங்கும் நல்லா இருக்கணும். அப்ப மட்டும்தான் கப்பு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எதிரி தப்பு பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. பட் இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அது என்ன நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்ல அவங்க வந்து she has considered the defeat as என்னங்க இது கஷ்டப்பட்டு வந்து நான் நின்றே ஆகணும் அப்படின்னு சீட்டு வாங்கி போட்டு அப்புறம் வந்து டிஃபீட்னா அதை பாருங்க, அரசியல்வாதிகளை மட்டும் நீங்க அப்படி தப்பா எடை போட்டுறாதீங்க. எத்தனை தடவை தோத்தாலும் அடுத்த தடவை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு மும்முரமா இறங்குவாங்களே தவிர இந்த மாதிரி எல்லாம் வந்து முன்னாடியே யாரும் வந்து வாக்கு அவர் குத்துற மாட்டாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு நியூஸ்ன்ற பேர்ல இந்த மாதிரி சொந்த வியூஸ் நிறைய சுத்தி நிக்குது. இல்ல அதான் அவங்க வந்து திடீர்னு கால் வலி அது வரையும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதான் ஒருவேளை பயந்து போய் ஏதாவது இவங்க இதுவா அப்படின்ற வந்தது. கால் வலி, தலைவலி, இந்த மாதிரி உடம்பு அதெல்லாம் திடீர்னு தாங்க வரும், நோட்டீஸ் குத்துட்டெல்லாம் வராதுங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான், கரெக்ட். ஸோ அது சரி. நான் ஸ்ரேயஸ் உங்க கீழே கேட்க போறீங்களா? நான் கண்டினியூ. ஹலோ அருண் சார், கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ என்டிஏ நான் வீடியோ பார்த்தேன், என்டிஏ இப்போ ஏறுமுகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏறுமுகம்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒரு ஆட்சியை பிடிக்கிற மாதிரியா, இல்ல முன்னாடி காம்படிஷனே இல்ல இப்போ கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு அந்த மாதிரி? இல்ல 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 நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுல தான் இன்னைக்கு இருக்காங்க. நான் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈவன் சுவாமி அவர்களுக்கே தெரியும், சார் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா திமுக தான் சார் அப்படின்னு சொல்லி.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இல்ல இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரவுண்ட் இஸ் ஸ்லிப்பிங் பெனீத் டிஎம்கே அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. அண்டு இந்த முக்கியமா இந்த கூட்டணி கட்சிகள் இதுதான் வந்து இந்த அல்பட்ராஸ் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு. கூட்டணி கட்சிகள் நாங்க 20 வச்சுக்கிறோம் 30 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆல கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெரிய அதிருப்தி இருக்கின்றது. அந்த அதிருப்தி அந்தந்த கட்சி தொண்டர்கள் அங்க கொடுத்த சீட்டு மட்டும் இல்ல, அடுத்த சீட்லயே அந்த கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. குறிப்பா விசிக தொண்டர்கள் அப்படின்னும் போது தமிழகம் முழுக்க அவங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யும். அதே மாதிரி காங்கிரஸ் மேல திமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கின்றது. ஆனா பாருங்க, முதலமைச்சர் கிளீனா சொல்லிட்டாரு, இது பாருங்க நம்ம கட்சி காங்கிரஸ் இல்ல கூட்டணி கட்சி எல்லாம் பார்க்க கூடாது, எந்த கட்சியா இருந்தாலும் ஜெயிக்கணும், தோத்து போயிட்டீங்கன்னா அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா இன்றைக்கும் காங்கிரஸ்ல இருக்கவங்க வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அங்க தலைமை எதுவும், தலைமைனா நீங்க உடனே செல்வ பிறந்தகை அப்படின்னு சொல்லாதீங்க. காங்கிரஸ்ல எல்லாமே வந்து தலைவர் பதவியில யார் இருந்தாலும் ஹை கமாண்ட் தான். அவங்க எதுவுமே சொல்லலையே. கனிமொழி அவர்களே போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்து பேசிட்டு வந்தாங்க, ஆனாலும் பிரச்சனை தீரல. இந்த சீட்டு விஷயத்திலேயே ஜோதிமணி அவர்கள் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, வித்துட்டாங்கன்னா வேற குற்றச்சாட்டு வருகின்றது. இப்ப இன்னொரு ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சீட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கட்சிக்காக இத்தனை வருஷமா வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து மதிப்பு மரியாதை கிடையாது, நீங்க இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அது நிறைய இந்த அலாட்மெண்ட் ஆஃப் சீட் இதுல வந்து நிறைய தவறு நடந்திருக்கின்றது அப்படி இப்படின்னு அவங்க வந்து பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் பேட் பிளட். அப்போ இது நிச்சயமா வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல எதிரொலிக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. என்ன காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு வருமா வராதா அப்படின்லாம் கேட்க முடியாது. காங்கிரஸுக்கு என்ன பெரிய ஓட்டு இருக்கு, பட் அந்த ஓட்டும் உற்றக்கூடாதுன்ட்டு தான் திமுக 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு 2% 3% போயிட்டாலும் நம்ம கவுந்துருவோமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதைத்தான் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல. ஆனா சார், இந்த நம்ம கடந்த நம்ம எல்லாருமே குற்றச்சாட்டு என்னன்னா 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பனா 10 வெற்றி ஸ்டாலின் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். கடந்த 10 தேர்தலா இந்த அலையன்ஸ்ல ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் 45 to 55 வாங்குது, ஒன்னும் பெருசா குறையில, நல்லா வின் பண்றாங்க. இப்ப அடிஷனலா தேமுதிக வந்திருக்காங்க, ஓபிஎஸ் உள்ள எடுத்திருக்காங்கன்ற போது இது கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கா? இது 45% கீழே போக சான்ஸ் இருக்கா? போன மேட்ச்ல நாங்க 283 அடிச்சோம். இந்த மேட்ச்ல வந்து அது குறையறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு நான் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 69 ஆர்சிபி அடிச்சிருக்கு, 270 ஆர்சிபி அடிச்சிருக்கு. லூசாடா நீ தானே கேப்பீங்க. போன மேட்ச்ல எடுத்தது அது போன மேட்ச்ரா, இந்த மேட்ச்ல அதுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம் தானே கேட்பீங்க. சோ போன தேர்தல்ல 45 எடுத்தாங்க, அதனால இதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் மாதிரி. தேமுதிக வந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தாவேகா வந்திருக்கிறத யாராவது பேசுறீங்களா? தாவேகா யாரோட ஓட்ட பெருசா அள்ள போகுதுன்றத பத்தி யாராவது யோசிச்சீங்களா? அங்கதானே இருக்குது விஷயம். நியூட்ரல் ஓட்டர்ஸ், இது வந்து இந்த நியூ ஓட்டர்ஸும் நியூட்ரல்ல தான் வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு போட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க. அதனால அந்த 33-35% தான் அவங்கள சேர்க்கணும். அது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், அந்த 35% ஆஃப் போல்டு ஓட்ஸ், இதுதான் வந்து தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றது. அப்ப அந்த நியூ ஓட்டர்ஸ்ல பெரும்பாலானவர்கள் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னும் போது, அப்ப அது வந்து திமுக பக்கம் வரவில்லைன்னும் போது அந்த 45% குறையுது. திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% தான், அதுக்கு மேல கிடையாது. சோ அந்த கூட்டணி பலம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்துதான் 45%. 50% என்ன வாங்கினாலும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். போன தடவை வாங்கின ஓட்டை வச்சுட்டு இந்த தடவை கணக்கு போட முடியாது. அதுக்கப்புறம் திமுக பெருசா நம்பிட்டு இருக்க மைனாரிட்டி வாக்குகள், அதுல ஒரு கணிசமான பர்சன்டேஜ் தாவேக பக்கம் போகுது. அடுத்தது விசிக, அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை. அதுக்கப்புறமா அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போடுறேன்னு சொன்னாரு, அதுக்கே என்ன அழுத்தம் தெரியல, இல்ல நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கே இல்லாத ஒருத்தர்கிட்ட சீட்டை கொடுத்துட்டு போட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தொண்டர்கள்லாம் வந்து வருத்தத்துல இருப்பாங்களே. ஸ்ரேயாஸ் எல்லாம் கேக்குறீங்களா, அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலையோ இல்ல என்டிஓக்கோ ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்ப விசிக ஆதரவாளர்கள் அவங்க வந்து விசிகாவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போடுவாங்களான்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் அவங்க அதிருப்தி எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமா? இப்ப புரியுதுங்களா விஷயம் என்னன்னு? அதனாலதான் நான் சொல்றேன் என்டிஏ ஏறுமுகத்தில் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் மைனஸ் ஆயினுக்குது, அதெல்லாம் தாவேகா பக்கம் போகுது. பட் தாவேகாவால ஜெயிக்க முடியாது.